तीन्द्रप्रवणं वन्दे रम्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोदकस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैहिकसिन्धोः रामानुजस्य शरणो शरणं प्रपद्ये मातापितायुपतयः सनयायुभूतिः सद्गं वदेव नियमेन मदन्वयानाम् आद्यशर कुलपतेर्बगुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं शरश्च महता क्वयपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवान् भक्ताङ्ग्रेणुपरकाल यतीन्द्रमिश्यान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। ॐ भगवन्नारायण अभिमदानरूप स्वरूप रूप गुणविभव ऐश्वर्यशीलाद्यनवधिकातिशय असंख्येय कल्याण गुणगणां पद्मवनालयां भगवतीं श्रियं देवीं नित्या अनपायिनीं निरवध्यां देवदेव दिव्यमगिषीं अखिल जगन्मातरम् अस्मिन्मातरम् अशरण्यशरण्याम् अनन्यशरणः शरणमहं प्रपद्ये। ॐ भगवन्नारायण अभिमतानरूप स्वरूप रूप गुणविभवैश्वर्य शीलाद्यनवधिकातिशय असंख्येय कल्याण गुणगणां पद्मवनालयां भगवतीं श्रियं देवीं नित्या अनपायिनीं निरवध्यां देवदेव दिव्यमगिषीं अखिल जगन्मातरम्
அசைலம்னு சொல்றாங்க. அப்படின்னா அசைலம்னா போய் சேர்றது கடைசியா. இப்ப சில பேர் இருக்காங்க, அந்த வேற நாட்டுல இருந்து வந்துட்டானாக்கா அவளுக்கெல்லாம் அங்க இருக்கிறதுக்கு இடமே இருக்காது. அவள்லாம் என்னது ஏதோ பெரிய பெரிய பூகம்பம்லாம் ஏற்படுது, இல்ல பெரிய பெரிய அலைகள்லாம் வந்து எல்லாத்தையும் சத்தியநாஷ் பண்ணிடுது. அவர்கள் எங்க போய் ஒதுங்குவார்கள்? எனக்கு புகழே இல்லைன்னு சொல்லுவாவா. புகழ் இல்லாவடின்னு அவதான் சொல்லணும். பார்த்தோம்னா அவதான் சொல்லணும். ஆனா ஆழ்வார் சொல்றாரு புகழொன்னு இல்லாவடின்னு சொல்றாரு. அப்படின்னா எனக்கு நான் இருக்கக்கூடிய இருப்புக்கு என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு மீண்டும் பிறப்பில்லாத ஒரு ஸ்திதியை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையே, வேற யாரும் இல்லையே. அதுதானே கீழே பார்த்தோம். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்னு சொன்னோம்னா, யார் ஒருத்தன் பிரம்மாவை தன்னுடைய உந்தி கவலத்திலிருந்து படைத்தானோன்னு அர்த்தம். நான்முகனை ஆழ்வார் திருமிஷி ஆழ்வார் சொல்லும் போது, நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனந்தான் முகமாய் சங்கரனத்தான் படைத்தான், யான் முகமாயந்தாதி மேலிட்டு அறிவித்தேனாள் ஒன்றுளை சிந்தாமல் கொள்ளி நீர்த்தேர்ந்து, நான் முகனை யோ பிரம்மாணம் நான் முகனை நாராயணன் படைத்தான் என்று தெரிவித்தார். ஆக பிரம்மாவையே அவர் தான் படைச்சார் அப்படின்னு சொன்னா, வேற எல்லாத்தையும் ஒண்ணு நான் படைச்சான்னு சொல்லிக்கவே வேண்டாம். அப்ப இந்த உலகத்தையே படைத்ததான எம்பெருமான், இதுதான் எம்பெருமானார் சொல்லுகிற பொழுது தான் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்துக்கு மங்கள ஸ்லோகமாக சொல்லுகிற பொழுது, அகில புவன ஜன்ம ஸ்தேமங்காதிலே வினத விவிதபூத பிராதரக்ஷைர தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவதுமோ பரஸ்மின்னு சேமுஷி பக்தி ரூபான்னு தெரிவித்தார். அகில புவன ஜன்மஸ்தேம வங்காதி லீலே, அகில புவனம் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்துன்னு அர்த்தம். எல்லாத்தையும் படைச்சு அதிலே சிருஷ்டி பண்ணுகிறான் எம்பெருமான், அவர்களை ரட்சிக்கிறான் எம்பெருமான், அவர்களை அழிக்கிறான் எம்பெருமான். இதெல்லாம் சிருஷ்டி வேற பண்ணணுமா, ரட்சிக்க வேற ரட்சிக்கணுமா, அழிக்க வேற பண்ணணுமா? அப்படின்னா இது எல்லாத்தையும் செய்யக்கூடியதா அகில புவன ஜன்ம ஸ்தேமவங்காதியிலே வினத விவிதபூத பிராதரக்ஷைக தீட்சே ஸ்ரீஸ்வரசி விதீப்தே என்று இந்த உலகத்தையே படைத்து காத்து அழித்திருக்கக்கூடியதான எம்பெருமான் சர்வேஸ்வரன் என்று சொல்லப்படுகிற பரம்பொருள் நாராயணன் திருமே. அந்த எம்பெருமான் ஒருவனே நமக்கு புகழ்ங்கிறதான் ஆழ்வார் பாசுரங்களாக கொண்டாடுகிறார். இது சாஸ்திரம் ஒரு பக்கம் சொல்லித்து, அவன்தான் மோக்ஷுவை சரணமாம் பிரபத்தியேன்னு முதல்ல சொல்லி முடிச்சுட்டு, இது சாஸ்திரம் சொல்லித்து. நம்ம எல்லாம் சாஸ்திரத்தை கேட்டோமா அப்படின்னா, சாஸ்திரமாவது ஒண்ணாவது நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. இன்னைக்கு பார்க்கறது நல்லா இருக்கு, இதுதான் நல்லா இருக்கு. பார்ப்பதே கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் அறிவுரையின் அளவெல்லாம் சித்தின்பம்னு ஆழ்வார் தெரிவித்தார். பார்க்கறதே நல்லா இருக்கு, சாப்பிட்றதே நல்லா இருக்கு அப்படின்னு நாம் இங்க ஓடக்கூடிய விஷயத்தை நாம் பெருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வாழணும் சுவாமி, இதுதான் இன்னைக்கு நான் வாழற பாருங்க, இதுதான் உண்மை அப்படின்னு எத்தனை பேரு மேடை போட்டு பேசுறான், விளக்க பேசுறான். அவன் பக்கத்துலதான் பின்னாடி கூட கூடமா போகுது. லோகாயத மதம்னு பேரு. அது எது இங்க இருக்கிறது, இது என்ன சொல்லுதோ இதுதான் உண்மை, இங்க இருக்கிறதே ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு அப்படி இல்லை, திருஷ்டமாக இல்லாத ஒன்று. இவர்கள் எல்லாம் எதை பாப்பா சரோஜனத்தை கேட்டு இப்பதான் கிளம்பி போயிட்டாரு. நான் சொன்னேன் சார், சாயங்காலம் 9 போலான்னு இருக்கோம். அப்புறம் அங்க 9 மணி ஆயிரும். எனக்கு 2-3 கிளாஸ் இருந்தது. அப்படி பார்ப்பதை கண்ணார கண்டு கழிப்பதையே உண்மை என்று கொள்ளக்கூடியவர்கள் தான் லோகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள். ஆனா அதிருஷ்டமாக இருக்கக்கூடிய அப்படின்னா கண்ணுக்கு புறப்படாம தானே நம்ம எல்லாம் பெருமாளை சேவிக்கிறோம், திருமேனி விக்கிரகத்தை சேவிக்கிறோம். ஆனா சிவைகுண்டநாதனை நாம் போய் சேவிக்கிற போது வந்து சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாது. ஆனா இப்போ
எம்பெருமான் அங்கு உள்ளான் உள்ளான் உள்ளான்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. ஆழ்வார்கள் சொன்னார்கள். ஆழ்வார்கள் நம்மாழ்வார நேர சேவிச்சார். அவரை சேவிச்சுட்டு நேர ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனார். இன்னைக்கு நம்ம சேவிச்சிருக்கோம், ஆழ்வார் மோட்சம் கொண்டாடிட்டு இருக்கோம். அவ்வளவு நடக்கிறதோ இல்லையோ. அப்ப திருட்டம்னு இல்லை இல்லாமல் எம்பெருமான் இருக்கான்ங்கிற அந்த எம்பெருமான பத்தி சாஸ்திரங்கள் சொல்லித்து நாம் பிரமாணங்களை கொண்டு எம்பெருமான அறிகிறோம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா நாம பார்த்து சொல்ல முடியுமா? எத்தனை நான்யத் பசலின்னு சொல்றோம். கண்ணாலே கண்டு பெருமாளை செய்தி சொல்லாமனா முதல்ல தியானம் பண்ணணும், அவனை பத்தி நினைக்கணும், அவனையே சதா சர்வதாகவும் பாதித்துக் கொண்டிருக்க வேணும். அப்புறம் எம்பெருமான பார்த்துள்ளான்னு சொல்றான். பெருமாளை சேவிக்கிறதுங்கிறது அவனுக்கு இருக்கக்கூடிய விபூதியின் கல்யாண குணங்களையும் பிரமாணங்களை கொண்டு, ஆழ்வார்களை கொண்டு, அவர்களுடைய அருளிச் செயல்களை கொண்டு, ஆச்சாரியர்களை கொண்டு, அவர்களுடைய சீசுக்திகளை கொண்டே நாம் அத்தை உணர்கிறோம். இது சாஸ்திரம் ஒரு பக்கம் சொல்லிட்டு மோட்சுவை சரணம் சொல்லு. மற்றொரு பக்கம் ஆழ்வார்கள் எல்லாம் சரணாகதி பண்றான். இப்ப நம்ம என்னைக்கா வந்திருக்கோம், புகழொன்றில்லாமடியேங்கிற தலைப்பு. அந்த புகழ் நமக்கு எங்க இருக்கு? புகழ் எங்கேயாவது போய் நம்ம விட முடியுமா? எனக்கு இருப்பிடம் உண்டா? ஒதுங்குவதற்கு இடம் உண்டா? ஏன்னா நான் இருக்கிற சிதி எப்படி இருக்கேன் அப்படின்னா கொஞ்சங்களை உருக்கொண்டு உள்ளோம். அப்படித்தானே இருக்கும். இப்ப புகழொன்றில்லா அடியேன்னு ஆழ்வார் சொல்லிக்கணும்னா அவருக்கு திருப்புடி ஆழ்வார் பொந்த தவிர வேற இடம் தெரியாது, எம்பெருமான தவிர வேற ஒண்ணு தெரியாது. அப்படி இருக்கிற சொல்லுகிறார் புகழ் ஒன்று இல்லாவடின்னு சொல்றார். புகழ் எனக்கு போவதற்கு ஒரு இடம் இல்லை, ஒன்று இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாத அடியே. அப்படின்னா போக்கடமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையோ. பொதுவாக சொல்லுவோம் போக்கடம் இல்லை வட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பெருமாள் அப்படி சொல்லுகிறான், வேற போக்கடம் இல்லை வட்டான் அப்படி சொல்ல போறாரா? அப்படின்னா நம்ம போனோம்னா என் பெருமான் நம்மள வாரி விழுங்குகிறார், அதற்கு தயாரா இருக்காரு பெருமான். ஆனா நம்ம போறோம்னா விலகி விலகி போறோம். பக்கத்துல பெருமாள் இப்படி நம்ம நோக்கி வந்தா நான் கிழக்கமா போறேன், அவர் அந்த பக்கமா கிழக்கு பக்கம் வந்தோம்னா நான் மேற்க போறேன், அவர் மேற்க வந்தாருன்னா நான் வடக்க போறேன், வடக்கு நோக்கி வந்தாருன்னா நான் தெற்க போறேன். அப்ப பெருமாள் என்ன பண்றார்? நம்ம நோக்கி வருகிறான். நாம் அவனை அடைவதற்கு துடிக்கக்கூடிய துடிப்பினுடைய பாதிப்பை தவிர்த்து அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? நம்மை அடைவதற்கு அவன் துடிக்கக்கூடிய துடிப்பு இருக்கும் இல்லையோ, அது ரொம்ப வசதியா இருக்கு. நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் பெருமாளை நான் சேர்க்கிறதுக்கு எத்தனை பாடுபட்டேன் தெரியுமா அப்படிங்கிறார். அவர் இந்த ஒரு பசங்களை பாக்குறதுக்கு அவர் நின்றுட்டே இருக்கார். இதுக்கெல்லாம் தான் பார்த்தார். ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் பார்த்தார், இவன் என்னைக்கு வர போறான், எந்த ஜென்மால வர போறான்னு தெரியாது. அதனால நின்றுட்டு இருந்தாலும் முடியாது. உட்கார்ந்துட்டு இருந்தா எத்தனை நாள் உட்கார்ந்து, நின்றுட்டே இருக்கணும்னா எத்தனை நாள் இருக்கிறது முடியாது. உட்கார்ந்து பார்த்தோம்னா இடுப்பெல்லாம் வலிக்கும், அதுவும் முடியாது. படுத்துடும் அப்படின்னு பெருமாள் படுத்துட்டார். சம்சாரங்கிழங்கெடுத்தால் அல்லது பெயரே படுத்துட்டு இருக்கா பெருமாளை. எதுக்காகனா புகழில்லே நம்ம சொல்லக்கூடாதுன்னு. இவன் இருக்கானே, எம்பெருமான் இருக்கானே, நமக்கு புகழாக எம்பெருமான் உள்ளான், அவனைத்தான் பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆழ்வார் அப்படி தெரிவித்தார். இதைத்தான் அதாவது இந்த ஸ்ரீ ரங்ககஞ்சந்திர சொல்லுகிற பொழுது கூட ராமானுஜர் தான் சாதித்தது பார்த்தோம்னா அதே மாதிரி புகழொன்றில்லாமடியே சொல்றது மாதிரியே கிட்டத்தட்ட அது அப்படியே சொல்லிட்டார். என்னமா நஜானே கதிமன்யதா, நஜானே கதிமன்யதா, நஜானே எனக்கு போகிறதுக்கு எனக்கு எங்க இடம் இருக்கு, கதிமன்ய அந்யதா வேற எங்கேயாவது போவதற்கே எனக்கு வழி உண்டா அப்படின்னா எனக்கு போவதற்கு வேற இடமே இல்லை. அப்படிங்கிறது போலதான் தான் சொல்லுகிறார் நஜானே கதிமன்யதா என்று தெரிவிக்கிறார். இப்போ புகழ் ஒன்றில்லா அடியேன்னு ஆழ்வார் தெரிவித்தாரே, அது மட்டும்தான் தெரிவித்தாரா அப்படின்னா சாஸ்திரம் சொன்னதுக்கு இணங்க சரணாகதி அனுஷ்டித்தார் ஆழ்வார். நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் 4 பிரபந்தத்துல முக்கியமான பிரபந்தம் திருவிருத்தம், திருவாசகம், பெரிதிருந்தாதி, திருவாய்மொழின்னு சொல்றோம். அந்த திருவாய்மொழி தான் சாமவேத சாரமாக கொள்ளப்படுகிறது. அந்த சாமவேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியிலே
மொத்தம் 1022 பாசுரம். அதுல 5 இடங்களிலே சரணாகதி அனுஷ்டித்தார் ஆழ்வார். 5 இடத்துல சரணாகதி அனுஷ்டிச்சார். ஏன்? சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதுதான் முமுக்ஷுவை சரணம் பிரபத்தியே சொல்லிருக்கு. त्वमेव उपाय भूतो मे भवति प्रार्थना மதிசரணாகதின்னு சொல்லிருக்கு. त्वमेव தேவரீருடைய 2 திருவடிகளுமே நமக்கு உபாய உபயங்கள் என்று கொள்ளும்படியாக நாம் அவருடைய திருவடிகளிலே விட வேணும். அப்படின்னா त्वमेव உபாய பூதோ மே பவ இது பிரார்த்தனா மதிசரணாகதி என்று எம்பெருமானுடைய திருவடிகளிலே விழுந்து அவனே தான் அவனுடைய திருவடியே அதுதான் எனக்கு புகழ். அங்கதான் போறேன். அங்க போய் என்ன பண்ண போறேன்? என்ன அந்த திருவடிக்கே கைங்கரியம் பண்ண போறேன். அதுதான் பண்ணணும். பெருமானுடைய திருவடிக்கு போய் சேர வேண்டும். பெருமானுடைய திருவடிக்கே கைங்கரியத்தை பண்ண வேண்டும். இதுதான் சரணாகதியினுடைய அர்த்தமே. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் பஞ்சசம்ஸ்காரம் சாதித்துக் கொண்ட பிற்பாடு நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே நாராயணாய நமஹ அப்படின்னு அந்த மந்திரம் மந்திரம் சொல்லமல்லோ, மந்திரம் சொல்லமல்லோ. அந்த மந்திரத்துல சொல்லுவதுமே இதுதான். முதல் வாக்கியம் அடிக்க கொஞ்சம் விட்டுருக்கேன் அதுல. ஏன்னா பலரும் இந்த போட்டியில இருக்கு. நான் உம்மிடத்துல போய் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த திருவடிக்கு வீட்டு வாசல் தான் பண்றேன். பெருமானுடைய கேட்கறது கஷ்டமா வேண்டும். ஏன்னா என்னிடத்துல பெருமானுடைய திருவடி என்ன கைங்கரியத்தை பண்ண வேண்டும். அதனால சாப்பிட முடியுது. அதுக்காக நம்ம வாசல் நீ ஏதாவது வாங்கி சாப்பிடலாம். இவ்வளவு சொல்ல நாராயண சரணம் இருந்தா வரவே மாட்டோம். நம்ம இடத்துல ஒண்ணுமில்லைன்னு சொன்னா நம்மிடத்துல ஒன்றுமில்லை சொல்லுவதுமே ஒண்ணுமில்லை. இதுதான் நிறைவும் இல்லை. முழுசாடிய சொல்லல. என்னிடத்துல நல்லதுமே இல்லை. நாராயண சரணம் இருக்கிறது பூரா தோஷம் தான். பிரபத்யே. அப்ப அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னா நம்ம அப்படின்னா முதல் வாக்கியம் யாருக்கு தட்டாதோ சொல்லுகிறது. இரண்டாவது வாக்கியம் எத்தை சொல்லுகிறது? அந்த சரணாகதி பண்ணின பிற்பாடு நான் தோஷமாவே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் 2 விஷயம். நான் ஒரு இடத்துக்கு போறேன். அந்த கேட்கப்படுபவர் இருக்காரோ இல்லையோ அப்படின்னா அவருக்கு திருவரங்கத்துக்கு போறேன். கொடுக்கும்படியான போய் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அது மளிகை சாமான் அவர்கிட்ட பணம் இல்லை. என்ன சொல்ல போறேன்? என்ன பண்றது? அதெல்லாம் சொல்ல போறது இல்லை. அவரு திருவரங்கத்துக்கு போறேன். யார்கிட்ட போய் நான் கேட்கிறேன்? பெருமாளையும் ரங்கநாதரை செய்ய போறோம். பிரதத்துவம் இருக்கப்படும். உடையவரை செய்ய அர்த்தம். அவர் கொடுத்தா நம்ம அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா? நம்மாழ்வாரை செய்ய சரணாகதி அத்தான சந்நிதியில் போய் செய்ய போறேன். சரணாகதி திருவரங்கத்துக்கு போறேன். 7ஆம் திருவாய்மொழியிலே அருட்டித்தாமி முதல்ல சரணாகதி அது கேட்க போறது இல்லை. என்ன அர்த்தம்? அப்ப திருவரங்கம்னு சொன்னாரு எம்பெருமான சேவிப்பதுதான் ஒண்ணுமில்லை. அங்க போய் வேற எதுவும் பண்ண போறது இல்லை. அங்கதான் அப்ப அந்த திருவடிக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு நம்மை மீளாத இன்பத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆழ்வார் என்ன பண்ணாரு? செய்யும்படியான அப்படின்னா அவர் மானசீகமா தேவரீரே உள்ள உட்கார்ந்து பெருமாளா ஏன்னா நம்மள்ட்ட எந்த பெருமையும் இல்லையே. பெருமாளே கவின்னு சொல்லலாம். எல்லாம் அவருக்கு எனக்கு மோட்சத்தை கொடுக்கும் ஆழ்வாரை இந்த மாதிரி கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லலாம். நீ இருக்கிற ஆழ்வாரை நீ வந்து கவி கேள்வி வேற கேட்கலாம். சொல்லுமா பிள்ளைகள் ஒழுங்கா படிக்காம அப்பாட்ட போய் அவருக்கு ரிஷின்னு சொன்னாலும் ஒக்கும். சரி என்ன கவின்னு சொன்னாலும் கேட்டாருன்னா முனின்னு சொன்னாலும் ஒக்கும். அப்படியே மரணசீலம் இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு கட்டமா இருக்கும். நம்மிடத்துல ஒண்ணு இல்லாத போது அப்படி பகவானிடத்துல போய் நான் எப்படி அவர்கிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது. டிமாண்ட் பண்ண முடியாது. நிரங்குஷ சுவாதந்திரியம் பெருமை படைச்சவர். நிரங்குஷ சுவாதந்திரியம்னா ஆசுரங்கள் பாடினே அடக்குவார் இல்லாத சுவாதந்திரியம் பாடினார். யாரு எம்பெருமான் அடக்க முடியாது. பாடினார். இந்த உலகத்துல ஆளா இருந்தாலும் யாருதான் அடங்கியா அடங்கியே வந்தார்.
ஆனா நடுவுல ஞாபகம் எம்பெருமான வந்திருக்கும். ஆறாவது 353ஆம் திருவாய்மொழி வந்தது. எம்பெருமான பெருமாளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணுமே ஞாபகம் வந்திருக்கும். அடக்குவார் இல்லாத அப்ப ஒழிவில் காலங்கிற பதிகத்தாலே உடையவன் எம்பெருமான். இந்த வயமகாமந்திரத்துல இருக்கக்கூடிய உத்தரவாக்கியத்தினுடைய அர்த்தம், உத்தரவாக்கியம்னா 2வது வாக்கியம் சொன்னேன், நாராயணாய நமஹான்னு சொன்னேன் இல்லையோ, அந்த நாராயணாய நமஹாங்கிற வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, கைங்கரியம் பண்ண போது பெருமாளுக்கு தொண்டு செய்ய எதுவுமே கிடையாது. என்னோட பெருமாளுக்கு தொண்டு செய்யணும்னா என் கையில ஒண்ணுமே இல்லை, கைங்கரியம் கையில ஒண்ணுமே இல்லை, அவனை பூசிக்க, என் கையில ஒண்ணுமே, அவனுக்கு அர்ச்சனம் பண்ண வேணும், தாசியம் பண்ண அப்படின்னு வேணும், அவனுக்கு சக்கியம் பண்ண வேணும், எல்லாம் அவனுக்கு பண்ண வேணும். என்ன பண்ணுவோம்? என் கையில ஒண்ணுமே இல்லை. அந்த கைங்கரியத்தை பெருமானிடத்துல போய் சரணாகதி, 3ஆம் திருவாய்மலை தெய்வநாயக பெருமானிடத்திலே சரணாகதி. அப்புறம் வானமாமலை முடிஞ்சது, 4 நேரி முடிஞ்சது, தெற்கு பிராந்தத்தில் இருக்கக்கூடியது இதுல 5ஆம் முதல் திருவாய்மொழியிலிருந்து ஆரம்பிச்சு 5 ஸ்ரீவரமங்கல நகர்னு பேரு. ஆழ்வார் பாசுரத்திலே ஸ்ரீவரமங்கல நகர் 7ஆம் திருவாய்மொழிக்கு அங்க 5 6 பேர் தான் அங்க ஸ்ரீவரமங்கல நகர் தெய்வநாயக பாசுரம்னு சொல்லல. ஸ்ரீவர முதல் மங்கல நகர் அப்படின்னா ஆழ்வாருடைய மங்களாசாசனம். 52ஆம் திருவாய்மொழினா 5 இப்படி வந்தோம்னா 5 10 வந்துருக்குன்னா அம்மானேன்னு 100 பாசுரங்களாக மங்களாசாசனம் பண்ணி மொத்தத்துல 500 பாசுரம் இல்லை. ஞானயோகம் இல்லை. இந்த 57ஆம் திருவாய்மொழியிலே இல்லை ஆழ்வார் என்ன பண்ணார்? எம்பெருமானிடத்திலே சரணாகதி அதாவது அனுப்பித்தார். வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். வானமாமலையே அடியேன் வேற தொழ வழி கிடையாது. வந்தருளே அப்படின்னு வரணும், சேவிக்கணுமே பண்ண வேண்டும். ஆசீர்வாதத்தை அனுஷ்டித்தார். போய் பகவான் காசு இல்லை, நாம் ஸ்ரீவரமங்கலனா இருக்கேன்னு வச்சிருந்த நகர்ல பெருமாள். இப்ப நாம் எனக்கு பெருமாள் காசு கொடுத்துட்டாரா, நான் ஒருத்தர்கிட்ட போய் காசு அடுத்தது 2வது பதிகம் அவர்கிட்ட போய் எங்க நிக்கிற, ஏன்னா ஆசீர்வாதம் 32 வயசுல போய் சேர்ந்துட்டார். காசு 2 வயசு எல்லாம் கேட்கறதா வேண்டாம். அதுக்கப்புறம் இல்ல போய் அவரை கூப்பிட்டா இவர் இதுக்குள்ள இவ்வளவு பாடிருக்காரு. வந்த உடனே 16 வயசு யோகத்திலே இருந்தாலே எப்படி பாட்டே பாட ஆரம்பிச்சார். இப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்ரீவரமங்கல நகரின் பெருமானாலே பாடி முடித்தா என்ன வேணும்னு கேட்பாரு. பார்த்தா பாடினவர் அப்படின்னா என்ன? ஏன்னா அவர் பண்ணது என்னிடத்துல ஒண்ணும் இல்லை, அத்தனை மங்களாசாரம் ஆகையினாலே தேவடியின் வாசலிலே வந்து நிற்கிறேன். இதான் குழந்தைகள்லாம் போனதா தெரியும். என்னிடத்துல மானசீகமா மங்களாசாரம் பண்றார். அந்த பணங்காசி இல்லாத பெருமான் இருக்காரோ இல்லையோ, நான் உம்மிடத்துல பணத்தை எதிர்பார்க்கிறேன் பேரு. அதனால பெருமான் பேரு நின்னுட்டு எனக்கு கேட்கறது பெருமாள்கிட்ட சாரங்கவாணி பெருமாளுக்கு சொல்றோம். என்னிடத்துல பெருமாளிடத்துல சரணாகுது. அதனால சாமூலமூர்த்தி பெருமாள் 6வது பேசிக்குது. அந்த பெருமாள் சரணாகுதி வந்தா நீ ஏதாவது பணம் சாப்பிடலான்னு வெளியே அம்பாயே நீராய் அலனவை கரைந்து உரு நெடுமாலே இருந்தாலும் சொல்லி வரவே மாட்டோம். நீராய் கரைந்து இல்லைன்னு சொன்னா அப்படின்னு நம்மிடத்துல நீ சொல்லிக்கணும். முதல்ல என்னிடத்துல என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. நீராய் கரை சரி, என்னிடத்துல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா போடுவான். என்னிடத்துல நிறைவும் இல்லை. கடத்தாய் கண்டேனமானே மங்களாசாசனம் பண்றார். அந்த பெருமான தோஷத்துல சரணாகதி அனுஷ்டித்தார். அப்ப அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண நான் என்ன பண்ண நேரம் அங்கேருந்து வந்தார். இந்த தோஷமே அங்க இருக்கிறது. அப்ப நேர தெற்குல இருந்து இந்த பக்கம் வந்தா. இப்ப என்கிட்ட 58ஆம் திருவாய்மொழியிலே நடந்தது. இப்ப என்னடா தோஷமாவே இருக்கு, முழுக்க முழுக்க தோஷமே இல்லாத ஒரு தெற்கப்பட்டார். இவர் யார்? அவர் அப்படின்னா படுபவர் இருக்கார். மானை நோக்கு நல்லி அவருக்கு அணியேன் வினையும் நெறிங்கடான்னு ஆழ்வார் பாசுரம் அது இருக்கு இல்லையா? திருவள்ளவாழுக்கு பணம் இல்லைன்னா அவர்கிட்ட போய் நாங்க என்ன பண்றது? அதாவது அவர் திருவள்ளவாழ் உரையும் திருவள்ளாள் இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவள்ளாவர் அவர்கிட்ட வடக்கே திரும்ப மானசீகமா போறது சரணாகதி. ஏழாம் திருவாய்மொழியிலே பாப்பார். இங்க முதல்ல நீர்மலை அந்த பக்கம் போனேன், அந்த பக்கம் போனேன் பார், இந்த பக்கம் வந்தேன் பெருமாளே நீ ஆழ்வாரம் மனசுலயே அப்படியே பரிதவிச்சு ஒண்ணும் இல்ல பத்தியா. அங்க வானமாமலை சேவிச்சா இருக்கேன் பத்தியா, குழந்தை சேவிச்சா தேவரா இருக்கேன். மலநாட்டு தேசப்பட்டா அங்க போய் திருவள்ளவாழ் பெருமானிடத்துல தேவரி
எல்லா குற்றங்களையும் பொறுத்து நாலாவது என்னை ரட்சித்து கொடுக்க வேண்டும். தேவருடைய அதிலே சரணாகதி அனுஷ்டிக்கிறார். மீளாத இன்பத்தை எங்கு அனுஷ்டிச்சார்? எட்டாவதாரம் ஆழ்வார் செய்யும்படி ஆழ்வாருக்குன்னு சொன்னா நம்ம ஆழ்வார என்னன்னு சொல்லலாம்? கிருஷ்ணன் தேவரீரே கொடுத்துள்ள வேணும்னு சொல்லலாம். கிருஷ்ணன கிருஷ்ண பக்தி ஆறுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மள்ட்ட எந்த பெருமையும் மாதிரி கிருஷ்ண பக்தி ஆழ்வார் அவர் நேர கிட்டாவதாரத்தை செய்யப்பட்ட தெரியுமா? அந்த எம்பெருமானத்துல சரணாகி இருக்கிற இருப்பு என்ன? நீ வந்து எப்படி கேள்வி வேற கேக்குறியா? சொல்லுமா இல்லையா? இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா படிக்காம உன்னோட அவதாரம் காட்ட முடியவே இல்லை. சரி என்ன ஆழ்வார் எங்க போகுது பிள்ளை பிறந்தவாறும் அப்படி இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு கட்டமா இருக்கும். நம்மிடத்துல ஒன்றும் இல்லாத பிறந்த நுடுபுக்கு பகவானிடத்துல போய் நான் எப்படி அவன்கிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது. உன்னை வளர்ந்தவாறும் இந்த உலகத்துல ஆறாவது என்னை எப்படியோ இருக்கிறது. நீ வளர்ந்தியா நினைச்சு பாக்குறேன். என்னால ஆழ்வார் அதாவது கண்ணன் பெருமான ஜன்ம நிவாரணமில்லாத திவ்யம் சுவாதந்திரம் தத்துவம் புனர்ஜன்மன இது அர்ஜுன ஐயா அர்ஜுனா நான் பிறந்ததையும் வளர்ந்ததையும் ஆரெல்லாம் சொல்றானோ சொல்லுகிறான் அவரிடத்துல போய் நான் கேட்கிறானோ மகிழ்கிறானோ சொல்லுகிறானோ என்னிடத்துல காரணம் என்ன உபயோகம் இல்லை எதுவுமே கிடையாது எனப்பே கிடையாது. என் கையில ஒண்ணுமே இல்லை. ஜன்ம சில பேர் கர்மச்சரி ஒண்ணுமே இல்லை. என் கையில பிறந்ததையும் வளர்ந்ததையும் கட்டுப்பட்டதையும் அப்படின்னும் நான் என்னென்னலாம் பண்ணேன் அவதாரம் பண்ணி அத்தனை சேவை எல்லாரும் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தார். அப்ப இதைத்தான் ஆழ்வார் மலை தெய்வநாயக இடத்துல சரணாகதி அனுஷ்டித்தார். பிராந்தத்தில் இருக்கக்கூடிய திவதேசம் திவதேசமே வேற ஆழ்வார் 32 வயசுல பாசுரங்கள்லாம் பாட்டுக்காலே இந்த 16 வயசு ஆகத்துல இதுல அதுக்கப்புறம் தான் பாட்டே பாட ஆரம்பிச்சு பத்தி வருது. பெருமானுடைய பாடி பாசுரம் அடுத்தது பார்த்தா அத்தனை மங்களாசாரம் அந்த அப்படி உருக்கும்படியா நீ அந்த பெருமானிடத்துல சரணாகரியாமல் இருக்கக்கூடியது. அப்படி தெற்க நேர அங்கிருந்து வந்தா இந்த வாக்கியம் அப்ப நேர தெற்குல இருந்து இந்த பக்கம் வந்தாக்குள்ள இருக்க 5 8 திருவாரூர்
உன்னுடைய புகழுக்கு நிகர் ஆருக்கான் உண்டா நிகரில் புகழ திரும்ப உன்னுடைய தெற்கப்பட்டார் என்னை ஆழ்வானே இவர் யார் அவர் அப்படின்னா மானை நோக்கு நல்லி அணியேன் ஆழ்வார் பாசுரம் இருக்கிறவா திருவள்ளவாழ்க்கு போயிட்டாரு. அப்ப இப்படி எம்பெருமானே திருவள்ளவாழ் உரையும் கோணாரைன்னு அங்க போய் ஒரு நல்ல திருவள்ளவாழ்ல இருக்கக்கூடிய கோணார் சொல்லப்படுகிற எம்பெருமாள் திருவள்ளவாழ்ல பெருமாள் இருக்காரு புகழ் ஒன்று அந்த பெருமாள்கிட்ட சரணாகி எங்க போய் சேர்றதுங்கிறது ஒரு இடமே திரும்ப யாரு சொல்லிக்கலாம் அப்படியே மங்கை ஆழ்வார்னா அடுத்த வேளை சாப்பாடே இல்லாதவன் சொல்ல பாப்பார். இங்க சொல்லாம அந்த பக்கம் போனேன் நம்மளும் அவ்வளவுதான் போனேன் பார் இந்த பக்கம் வந்தேன் பார் ஏன்னா ஆழ்வாரம் வேற இடமே அப்படி பரிதவிச்சு போறார். வீதியில பாலமாமலை சேவிச்சார் திருக்குழந்தை சேவிச்சார் நேரம் அவன் தான் உண்மையான ஏழை மலநாட்டு உதேசிச்சு நம்ம எல்லாம் ஏழை அங்க போய் திருவள்ளவாழ் பெருமானிடத்துல சரணாகி காசு 3 ஆச்சா 4வது வந்து நகை நட்டு அத்தனை 3 ரூபாய் சங்கிலி சதிலே அத்தனை சரணாகதியான வயிறாருக்கு அடிக்கு எல்லாம் விட்டுச்சாருன்னா 8வதாரன்னா ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ நம்ம மனதால ஏழையா இருக்கலாம் நம்ம ஆழ்வாரை எப்ப நினைக்கிறோமோ ஏழைதான் சொல்லலாம். கிருஷ்ண கிருஷ்ண பக்தி யாரும் சொல்லலாம் சொல்லலாம் அடுத்த மாதிரி கிருஷ்ண பக்தின்னு இருக்கக்கூடிய ஆழ்வார் அவர் நேர கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணாவதாரத்துக்கு புகழ் இல்லாதவன் அவன் அந்த எம்பெருமானிடத்துல சரணாகி இல்லை. ஆனா நமக்கு புகழ் இல்லை. ஏன் தெரியுமா எப்படி எல்லாம் வாழ்ந்தேன் நம்மிடத்துல நான் வராது இருக்கிற அவதாரத்தை கேட்டா நிஜமாக இருக்கக்கூடிய ஆழ்வார் மங்களாசாசனம் சொல்லப்படுகிறதான அந்த இடத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு நிஜமாக கைங்கரியம் பண்ணக்கூடிய இடத்தை நிறந்த ஒருவர் எனது ஆவிய நின்று உருக்கி அந்த இடம் தவிர வேற எல்லா இடமும் எள்ளு கொண்டு சேருவது வேறு ஆழ்வார் மங்களாசாசனம் என்றார். பிறந்தவாறும் புகழ் இறந்தவாறும் அந்த எம்பெருமானிடத்திலே தவிர வேற வழி இல்லை. 8வதாரத பெருமானுடைய திருவடிகளை தவிர வேற வழி இல்லை. என்னை அப்படியே உருக்குறது அதுதான் உபாயமியா அப்படி இருந்தியா நினைச்சு பாக்குறேன். என்னால முடியல. அதுதான் அதாவது கண்ணன் பெருமானை சொல்லப்படுகிறது சரணாகதி கர்மச்சமே பிராப்யம்னு சொல்லப்படுகிறது. இந்த சரணாகதிங்கிற வழியினாலே எம்பெருமானுடைய திருவடிகளை அடையுமே. அர்ஜுனா நாம் பிறந்ததையும் வளர்ந்ததையும் சொல்றானோ சொல்லுகிறானோ கேட்கிறானோ மகிழ்கிறானோ சொல்லுகிறானோ ஏன் சுவாமி ஆரெல்லாம் என்னை பத்தி நினைச்சிருக்கானோ அதுக்காக தான் இவ்வளவு கிடையாது அப்படின்னு கேட்போம். நம்ம கர்மச்சமே எல்லாரும் பக்தாள் தான். நான் பிறந்ததையும் வளர்ந்ததையும் வண்ணதையும் கட்டுப்பட்டதையும் நான் என்னென்னலாம் பண்ணேன் அவதாரம் பண்ணி அத்தனை சேட்டுதங்கள் பண்ணேன் இதெல்லாம் ஆரெல்லாம் சொல்லிடும் சிரமம் கிடையாது. சாட்சா கண்ணனே சொன்னதாம் விட்டு அப்ப இதைத்தான் ஆழ்வார் பண்ணார். 4 இடத்துல சரணாகதி அனுப்பித்தார். அடிக்காம பிராட்டிக்கு அடிச்ச உடனே பார்த்தா சொல்லுங்க எப்படி இருக்கு சிறுவரமங்கரனா தாயார் தான் சுவாமி இப்பதானே பெருமாளுக்கு நான் வாச்சா கைங்கரியம் பண்றேன் ஆகாது அப்படின்னு நித்தியமாக ஆரம்பத்து முதல் திருவாய் நித்தியமா இல்லையே 3 4 இங்க அடிச்ச உடனே இங்கதானே போகுது நமக்கு சரணாகதி அடிச்சுதான் உடனே அங்க எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆரம்பத்து 10ஆம் திருவாய் மொழியில நான் அப்புறமா பேசுறேன் சொல்லுங்க சரணாகதி அப்படியே ஒரு ராட்டியோடு இருக்கக்கூடிய பெருமானிடத்தை எடுத்து அப்படின்னு குருமுகமாவது பட்டராவது மென்னால தளபதி சூழாவது திருப்பல்லாண்டாவது அடியேனாருகிறேன் அதை வச்சு உலகக்கார் மணிவேணகட பேசி பெருமானே குலதொரடியே சிரமவாதம் கூடுமாறு. அப்ப இது நித்தியமான கைங்கரியமாக இருக்கிறதா இல்லை. அப்ப கைங்கரியம் பண்றோம் மானசமாக வாசா கைங்கரியம் பண்றோம் வாசா கைங்கரியம் நித்தியமா இல்ல காய்கமாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம் நித்தியமா இல்ல. நித்தியம் திருவாரூராசுரங்கள் திருவேங்கடத்தின் பெருமான காமங்களாசாரம் இல்ல. ஏ சுவாமி நான் உடம்பு பண்ணவதில் இருக்கக்கூடிய பெருமானே இதெல்லாம் நித்தியமான கைங்கரியமான நித்தியமான கைங்கரியத்திலே சேராது முடியல பெருமானிடத்திலே. ஆனா அங்க போன சீதைக்கு போய் சேர்ந்த நமக்கு நித்தியமான கைங்கரியம் 2 பாசுரம். அதுதான் ஏன் அங்க இறையம் என்ன அலர்மேல் மரணம் கௌரமார்பா விமுக்தி விஜரஹா விசோகா இறையம் என்ன அலர்மேல் மங்கௌரமார்பா கல்யாண குணங்கள் அப்படின்னு அந்த விராட்டியை முன்னிட்டு கொண்டு
அந்த அளவு அகலகில்லேன் இறைவன் இடம்தான் அறமேல் மங்கலம் பரம ஆகாசம் நிகரில் புகழாய் உலகம் பரம என்னையாள் யோகம்னு சொல்லி நிகரில் அமரமுனிக்கணங்கள் சொல்லு வேங்கடஸ்தமஸ்த ரஜசம்பராகேன்னு ஏன் பரமதம்னு சொல்லுகிறோம் அகலகில்லேன் பெருநகரம்னு சொல்றோம் க்ஷணம் கூட இன்னும் பிரியமாட்டேன் தனிமுட்டைன்னு சொல்றோம் எத்தனையோ திருநாமங்கள் சொல்றோம் அகலகில்லேன் இருக்கிற இறைவன் இடத்துக்கு போன பிற்பாடு அலர்மேல் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எம்பெருமானுடைய திருவடி நிச்சலும் இடைவிடாமல் பிராட்டிக்கு கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாமல் நிச்சயமான கைகள் இறையும் அனிச்சமான கூட பிரியாமல் இருக்கக்கூடியதான அப்படின்னு அதைத்தான் ஆழ்வார் சொல்லி புகழ் ஒன்னில்லாடியே ஜகதஹா விட்டுபத்தி அப்படி சொல்லியே இல்லை. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமானை நிகரில் புகழாய் உன்னுடைய புகழுக்கு நிகர் ஆருக்கான் அடியேர் வாழ்வே நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எல்லா பெருமானை நிகரில் பழமுனிக்கணங்கள் திருவேங்கடத்தானே மேல வந்து செய்கிறார். அப்படி இருக்கக்கூடிய பெருமானே பெரிய புகழ் அடியனிடத்துல எம்பெருமானிடத்துல சரணாகதி எல்லாம் தோஷம் சாஸ்திரம் சொன்னது புகழ் ஒன்று இல்லை. ஐந்து விடங்கள் போய் சேர்றதுங்கிறது ஒரு இடமே கிடையாது. யாரு சொல்லலாம் பத்திரத்துல சரணாகதி அப்படின்னா, ஏன்னா அவருக்கு அவள சாப்பாடே இல்லாதவன் சொல்லலாம் அங்க சரணாகதி இங்க கூட இங்க நம்ம எல்லாம் சொல்லலாமா நீ சரணாகதி அவ்வளவுதான் பண்றேனேன்னு. ஏன்னா வேற இடமே இல்லை. வீதியில போனோம்னா அதைத்தான் புகழும் இல்லாபடியேன் எனக்கு வேற புகழ் இல்லை. போய் சேருவதற்கு இடம் எங்க போனாலும் திரும்பிதான் வந்தாங்க. வீடு எல்லாம் இருக்கு. சொர்க்கத்துக்கு போனா திரும்பி வந்தாங்க. பட்டு வேஷ்டி இருக்கு. அப்ப போலாமா? நட்டு அத்தனை போறது சங்கிலி சரணம் எல்லாம் அத்தனை சாத்தி அப்படியே ஆனந்தமா இருக்கும். எல்லாரும் நிரந்தர என்னமா சொல்லிக்கிறது அது நித்தியமா என்று சொன்னால் அது மனதால ஏழையா இருக்கலாம். இன்னும் நினைக்கூடாது. பரமபத வாசன் தான் சொல்லணும். யார் உண்மையான ஏழை? அங்க போனாலும் அடுத்த வேலை போவாண்டாம். அங்க போனாலும் நித்தியம் இல்லை. பிளாட்ஃபார்ம்ல படுத்து நித்தியமாக இருக்கக்கூடிய புகழ் இல்லாதவன் அவன் போறதுதான் புகழ் இல்லை. அதான் எம்பெருமானுடைய திருவடிதான். ஏன் தெரியுமா? அதனாலதான் ஆழ்வார் நமக்கு மீண்டும் வராதிருக்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய திரிபாதிபூதின்னு சொல்லப்படுகிறதான அந்த விடத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு நித்தியமாக கைங்கரியம் பண்ண அந்த இடம் தவிர வேற எல்லா இடமுமே சுமார் தான். எனக்கு வேற வழி பெருமானுடைய திருவடிகளை தவிர வேற வழி அப்படி சொல்லக்கூடாது. திருவடிகளை தவிர வேற வழி இல்லைன்னு அதுதான் உபாயம். சொல்லப்படுகிறது புகழ் பிராபியம் சொல்லப்படுகிறது. என்ற சரணாகதிங்கிற வழியினாலே நாம் பெருமானுடைய திருவடிகளை ஆறுனா மாதா நாராயண பண்ணி என்ன பண்ண போறோம்? பிதா பெருமாளுக்கு கை ராதா நாராயணா சர்வம் நாராயணா ஏன் சுவாமி சுக்ருது நாராயணா பண்ணணுமா? கதிர் நாராயணா எல்லாம் பண்ணணுமா என்று திரும்பி கேட்போம். சர்வம் எல்லாரும் பெருமாள் செய்ய கதி எல்லா விதமான கதியும் ஆறுனா எம்பெருமான் ஒரு புகழ் ஒன்னில்லா அதாவது ஈஸ்வரனை ஒழித்தவர்கள் ரட்சகன் அல்லர் என்னுமாவது பிரபந்த பரித்ராண அடிகார் சொன்னோம்னு ஒரு அடிச்ச உடனே ஈஸ்வரன் சொல்லுங்க. எப்படி இருக்கு? என்ன ஈஸ்வரன் பேரு அதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்ததுன்னா பெருமாளுக்கு உபச்சாரிகம்னா நித்தியமாக ஈஸ்வரன் நித்தியமா இல்லையே. ஸ்ரீமன் நாராயணன் இங்க அடிச்ச உடனே நியமன போது நமக்கிறதோ அவனுக்கு தான் அடிச்சுதான் உடனே அங்க எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால எழுபெருமானுக்கு தான் ஈஸ்வரன். சரி நான் அப்புறமா பேசுறேன். ரட்சகன் அல்லர் என்னுமாவது பிரபந்த பரித்ராணத்திலே சொன்ன அந்த அவரை கதி வேற யாரும் கிடையாது. இந்த குருமுகமா வேற யாரும் கதியே கிடையாது. பற்றது எங்க போய் விழுந்தாலும் கடைசியாவது திருப்பல்லாண்டாவது எல்லா இடமும் ஜலம் வச்சு காவேரின் பேரு மணிக்கணக்கில் பேசி பிரம்மபுத்திரான்னு பேரு ஒன்னொன்னு வருது. இது நித்தியமான கைங்கரியமாக இருக்கிறதா தானே போய் சேரவில்லை.
வேற எங்கேயாவது போய் சேர அப்ப முடியுமா? கைங்கரியம் கதின்னு பண்றோமா? சொன்னா அந்த சாகரமே ஆச்சார கதி. கைங்கரியம் பண்றோம். அங்கதான் போய் விழுந்தா ஆச்சார கைங்கரியம் அதே போல நித்தியமா இல்ல. எங்க போய் காய்கமாக சேர்ந்தாலும் பெருமாளுக்கு இந்த கைங்கரியம் ஜென்மா பண்றோம். இல்லைன்னா அடுத்த ஜென்மா ஆனா நித்தியமா அடுத்த இல்ல. ஜென்மா இல்லைன்னா ஒரு அடுத்த பெருமாளுக்கு ஜென்மா நித்தியம் திருவாரூர் அதுக்கு அடுத்த பண்ணிருக்கோம். ஜென்மான்னா அடுத்த அப்புறம் ஜென்மா உடம்பு இல்லைன்னா ஆனால் சோர்ந்து போய் ஒரு படுத்துக்கிறோம். நாள் பெருமாளும் வைகுண்டம் பண்ண பண்ணுவது முடியல. மண்டபர் விதியேன்னு சொன்னாரே ஏ சுவாமி நான் உடம்பு முடியல பண்ண முடியல. என்னைக்கோ ஒரு நாள் இது பண்ண முடியல. நமக்கு இந்த ஜென்மமா இதெல்லாம் நித்தியமான இருந்தா கைங்கரியமா? ஒரு நான் நிலைமை. நித்தியமான கைங்கரியத்திலே அப்படித்தான். சேராது. நஜானே கதிமன்யதா புகழொன்றில்லாவடி சேர்ந்தடிப்பாடு நமக்கு நித்தியமான கைங்கரியமாக இருந்துச்சா? அதுக்கப்புறம் ஏன்? சரணாகதி பண்ணதுக்கு அதுக்கப்புறமா அப்புறமா பிணி அதுக்கப்புறம் கிடையாது, நிறைய பசி இடத்துல கிடையாது, போறாங்க. மூப்பு கிடையாது, மரணம் இப்ப கிடையாது. அபரதபாத்மா விமுக்தி ஆமா, ஜரஹா சரி, விசோகஹா சரி, விசிகித்சார்கள்லாம் ஆழ்வார்கள் சகல சங்கல்பமா, சங்கல்பமா, சத்ய சங்கல்பா, சரி, என்ன என்ன பண்ணுவோம்? 8 விதமான நம்ம கல்யாண சரணாகதி குணங்கள் எம்பெருமானுக்கும் நமக்கு வாழ்ந்ததே 120 வருஷம். அந்த அளவுக்கு உயர்ந்திருப்பதற்கு இடம்தான் ஆயுஷ். 30 ஆகாசம் சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் கொண்டார். வியோமம்னு சொல்லுகிறார். 120 நட்சத்திரங்கள் சயந்தமஸ்த ரஜசப்பராகேன்னு சொல்லுகிறோம். சீவை என்று சொல்லுகிறோம். நலவந்தமில்லதோர் நாடுன்னு சொல்லுகிறோம். பரமதம்னு சொல்லுகிறோம். தெரியுமா? கலங்கா பெருநகரம்னு சொல்றோம். இன்னும் இமையோர் வாழ் 1000 வருஷம் சொல்றோம். நடி சொல்றோம். அன்னைக்குதான் அனுபவிச்சிருக்கிற இடத்துக்கு போற எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நிச்சலம் ஒரு நாள் இருக்கா படம். எம்பெருமானுடைய திருவடிக்கு நிச்சலும் கை ராமனுக்கும் சீதா பிராட்டி நிச்சலும் நடந்த இடைவிடாமல் அதுக்கு கொஞ்சம் கூட தடங்கள் நித்தியமான கைங்கரியம்னு பேரு. இதை விட முக்கியம் பண்றதெல்லாம் 2 பேர் அநித்தியமான கைங்கரியம் ஒரே நாள் அப்படின்னு வச்சுக்கணும். வருஷத்துல ஆழ்வார் சொன்னார் சேர்ந்தவர்கள் அடியேன் அடித்தீழ் ஒரு நாள் வந்தேனே எனக்கு வேற பங்குனி மாதம் உத்தர திருநட்சத்திரத்திலே இருவருமாக ஏகசிம்மாசனத்தில் எழுந்தருளிய அடியேன் வாழ்வேனே சேர்த்து சேவைக்கும் ஆழ்வார் அனுஷ்டித்தை சரணாகதி சொன்னார். பெருமாள் அனுஷ்டிச்சார் சொன்னவாயிரத்துள் ஆழ்வார் வந்த வழி அவருக்கு அவ்வளவு நம்மாழ்வாருடைய பொன்னடிக்காக சொல்லப்படுகிற பொன்னடின்னு சொன்னார். நம்மாழ்வாருடைய திருவடின்னு 6 ராமானுஜர் ஷடகோபன் பொன்னடின்னு பேர். புகழொன்னில்லாவடியேன் எனக்கு வேற போய் சேருவதற்கு இடம் எங்க போனாலும் திரும்பிதான் வந்தாலும் சரி. இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போனா திரும்பி வந்தா மானசீகமா நினைச்சுட்டா. அப்ப போலாமா? திருப்புலி இருந்து போறது அங்க போனா ஒரு மனசாலே ஆனந்தமா இருக்கும். ஆனா ஆனந்தம் நிரந்தரமாக இங்க அது நித்தியமா என்று சொன்னா அது ஒரு நாள் திருவள்ளவாள் இங்க கடைசியா திருவள்ளவாசன் தான் சொல்லணும். விராட்டி முன்னிட்டு கொண்டு சரணாகி அப்படின்னு போனாலும் நித்தியம் இல்ல. பெருமானார் என்ன பண்ணுவார்? அவர் ஸ்ரீரங்கத்திலே நித்தியமாக பரமதத்துக்கும் பிராதான்யமாக அங்கதான் எம்பெருமானுடைய திருவடிதான் நமக்கு எல்லா பெருமாளுக்கும் ஆழ்வார் வேர்பத்து. வேர்ல ஜலத்தை ஊத்தினோம்னா எல்லா இடத்துக்கும் கப்பு களை எல்லாத்துக்கும் படும் இல்லையோ. அந்த திவதேசம் வாழ்ந்ததுனால் கடல் சூழ்ந்த மன்னோதரம் வாழ சதவாளமாமுடியே நிஷேபிக்கிறோமேன்னா திருவரங்கம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேணும் அப்படின்னு சொல்றதுதான். இப்ப எல்லாத்தையும் சேவிச்ச மாதிரி அப்படின்னு அந்த இடத்துக்கு போனா எல்லாரும் சிஷ்யா சிம்மாசனத்திலே மட்டையடி உற்சவம் போனா என்பதும் உறையூர்ல பாலு உபனிஷத் நாச்சியாருடைய நாராயணன் ஆயில்ய மண்டபம் இருக்கு. மாதா அந்த மண்டபத்துல சேர்த்தி கொண்டு அது ஆயில்ய மண்டபம் அப்படி சர்வம் நாராயண காலவல்லி நாச்சியாருடைய நாராயண கதிர் நாராயண அங்க போவார் என்று தெரிவி போய் சர்வம் எல்லாம் உபயங்கள் பூரா விதமான எம்பெருமானார் மாப்பிள்ளவரால் தான் ஒரே போல
வேற யாரும் கத்தி கிடையாது. அழகிய மணவாளன் இதுதான் பிள்ளைவலஹாரி என்கிற ஆச்சார அழகிய மணவாளர் சுந்தர ஜாமாதா ஈஸ்வரர ஜாமாதவர்கள் அழகிய ரட்சக நல்லர் என்னுமாவது பரித்ராணத்திலே பிரயோக சக்கரத்தை திருவாக்கு சொல்கிறார். ஆச்சரியமான ஸ்தானத்திலே பிராட்டி எழுந்துருளிப்பா சின்ன பெண்ணாக அப்படி இப்பதான் திருக்கல்யாணம் ஆகணுங்கிற மாதிரி எழுதுனா மூலசாரெல்லாம் எதுக்காக பிராட்டினா ஔபச்சாரிகமாக சொல்ல கிடையாது. ஏன்னா இவர்தான் ஔபச்சாரிகம்னா விராட்டி தான் இருப்பா. சிவநாராயணன் அங்க போய் நியமன சாபத்தில் இருக்கிறதோ அவனுக்கு தான் ஈஸ்வரன் பேர் வந்துட்டு இங்க இருப்பார். அதனாலே எம்பெருமானுக்கு தான் ஈஸ்வரன் பேர். இந்த ஈஸ்வரன் ஒழிந்தவர்கள் ரட்சக நல்லர் என்னுமா தாயார் செஞ்சு தாயார் போறதே கிடையாது. வேற யாருக்கும் கிடையாது. தாயாரும் வேற யாரும் கிடையாது. வேற எங்க போய் சுவாமிகளும் கடைசியா தாயாருக்கு பிரதிநிதிகளாக பண்டாரி சுவாமி இடமும் ஜல பெருமாளுக்கு காவேரியாக அரையர் சுவாமிகள் பிரம்மபுத்திரான்னு பேரு. ஒன்னொன்னு வருது இல்லையோ. ஆனா எங்க போய் சேருது? கதவை சாப்பிட்டல்ல தானே போய் சேர. பெருமாளை உள்ளே விட மாட்டார். எங்கேயாவது போய் சேர முடியுமோ? தாயார் கதின்னு சொன்னா அந்த சாகரமே கதிலேங்கிறார். அங்கதான் போய் இருந்தா வெளியில விரட்டி விடுறான். அதே போல ஏன் சுவாமி போய் பிரணயரோஷம் பிரணய கலகம் இல்லைன்னா அடுத்த உற்சவத்துக்கே பிரணய கலகோத்சவம் தெரியுமா? அது பிரணய ஜென்மா. அடுத்த ஜென்மா ஒரு ஆனால் ஒரு நாள் வைமனஸ்தாபம் அப்படின்னா அதுல கோபத்துல ஒரு அது ஒரு அப்படிதான் அர்த்தமா. அந்த பிரணய கலகோத்சவம்னு பேரு. நமக்கு இந்த மட்டையடி உற்சவம்னு பேருக்கும் நல்லடினா முன்ன நாள் அப்படிதான் நஜாலே கதிமன்யதா இங்கிருந்து அரையர் சுவாமி பண்டாரி சுவாமிகளும் ரெண்டு பேரும் வாக்குவாதம் நடந்துச்சா. இந்த பக்கம் அந்த பக்கம் பெருமாள் வர பாப்பார் கதவு சாத்திடுவார். பெருமாள் வர பாப்பா கதவு சாத்திடுவார். நிறைய அப்புறம் ஏகசாதானம் பண்ணி இதை பார்த்து இங்க ரெண்டு பேரும் நாங்களாம் என்ன பண்றது? நாங்களே கதி இல்லாம இங்க வந்து சேர்ந்திருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப எடுத்துட்டு தான் நாங்க சரணாகதி சொல்லி நம்மாழ்வார் பெருமாள் வருவார். வந்தாங்க பெரிய சொல்படி கேட்டோம்னு சொல்லி பெருமானும் பெருமானை உள்ள வர சொல்லுங்க, சீக்கிரமாக உள்ளே வர சொல்லுங்க அப்படி சொல்லுங்க. கடைசியா தாயார் அருளி செய்த பிரகாரம் சொன்ன உடனே சர 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 சரன்னு ஒரே குஷிரமான சரணாகதி. ரொம்ப தள்ள பங்குனி உத்தரம் சரணாகதி அனுப்பிருக்கிறார்னா இன்னைக்கு அருட்டிச்சார் பூரா அங்கதான். இன்னைக்குதான் நம்பெருமாளும் இன்னைக்கு ரங்கநாச்சி தாயிரம் சிம்மாசனத்துல எழுந்துள்ள அனுபவிச்சார். உத்தர மண்டபம் சரணாகதி சுவாமி எதுக்காக சரணாகதி? இந்த மண்டபத்துல 7 2 பேர் ராமானுடைய சிஷ்யர்கள் ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் கல்யாணம் நடந்தது போது இதே தினம் அங்க பக்கத்துல இருக்க சிஷால பாட்டு கேட்கிறாரு. பெரிய பிராட்டியாருடைய நட்சத்திரமும் இருக்காரு. இதே வேண்டாம் இதை விட முக்கியம் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து தூக்கி வேறு போடு. ஒரே நாள் சுவாமி ஏதாவது வருஷத்துல ஒரு நாள் சேர்ந்திருப்பார்கள் சொல்லணும்ல ஆசா இருக்காரு. அது இந்த ஒரு நாள் மட்டுமே. நேத்திக்கு மாதிரி மாதம் உத்தரத்தை நட்சத்திரத்திலே சுவாமி இருவருமாக நம்பெருமாசனத்துல எழுந்தக்கூடிய ஆச்சரியமான பரதந்திரமா எழுந்துள்ளார். ஆழ்வார் அனுட்டி அடங்கி இருக்கிறது பெருமாள்கிட்ட அடங்கி பூதமாக நம்ம பார்க்கணும்னா அந்த விராட் பெருமாளை மண்டபத்துல பூதமாக கொண்டு விராட்டி உட்கார்ந்து நீதான் எனக்கு பெருமாள் சிபாரிசு பண்ண வேண்டும். இப்ப யாரு ஏவலாளி யாரு வேலைக்காரா? பிராட்டியமும் பெருமாள் நிற்பார். இப்ப ஏவலாளி யாரு வேலைக்காரர் அப்படின்னு அந்த வழிதானே ராமானுஜர் அவர் நம்மாழ்வார் பொன்னடியர் தான் சொல்லப்படுகிற சடகோபன் பொன்னடி நம்மாழ்வாருடைய திருவடினா சடகோபன் கொண்டிருக்கா அப்படியே நின்றுப்பார். ராமானுஜர் என்ன பண்ணுவார்? தெரியலையே அவர் நினைச்சுதான் மானசீகமா நினைச்சு இந்த ஸ்திதி அவர் திருப்புலியாழ்வாரோட தான் நமக்குள்ள பொதுவான தருணம் அவர் மாசாலையில சொல்லியிருக்கார். சரி சரணாகதியை முட்டித்து வர வேண்டியதுதான். இங்கே வயசு இங்கே இருவள்ளவாழ் இங்கே கடைசியா திருவேங்கடம் முன்னிட்டு மங்களாசனம் சரணாகதியை முட்டித்து விட வேண்டும். நம்மாழ்வார் சொல்லி பெருமானார் என்ன பண்ணுவார்? அப்படி ஸ்ரீரங்கத்திலே எழுதுகிறதுதான் பகவன் நாராயண அபிமதானுபவத்துக்கும் பகவன் நாராயண வேர்பத்தான அபிமதானு ரூப எல்லா பெருமாள் அபிமத வேர்ப அனுரூப வேர்ல ஜனத்தம் எல்லா இடத்துல 2 பேருக்கு கலை எல்லாத்தையும் படும் இல்லையோ அந்த திவதேசம் ஆதிஷதுன்னா 2 பேருக்கு இருக்கக்கூடிய கடல் சூழ்ந்த மனது வாழ மணவாளாக 2 பேர் சேவிக்கிறமே.
கடல் சூழ்ந்த மண்ணுலகம் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். திருவரங்கம் வாழ்கிறது நால்யசீல வயோபிருத்தம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேணும் அப்படி சீல வயோபிருத்தம் எல்லாம் வாழணும் திருவண்ணாம். இந்த இதை எல்லாத்தையும் செஞ்சு மரியம் அசிதேக்ஷனா அப்படின்னு அந்த ரெண்டு பேருக்கும் வயசு உத்தரத்துக்கு ஆளை பார்த்தா உயர சரியா இருக்கு. இவரை பார்த்தா ஒரு மேக சிம்மாசனத்துல எழுந்துள்ளாரு. காத்தால மட்டையடி உற்சவம் இங்க அங்க போலாம் அப்படின்னு சொல்ற போது கிளம்புறாஜி ராமன் கிளம்புறார். 4 5 5 இந்த வாகனம் அந்த வாகனம் எல்லாம் 6 பார்த்தாலும் உறையூர் போடுறா. இவ செவப்பா உறையூர்ல போய் நீளமா கமலவல்லி நாச்சி பாத்தையா அங்க 2 மணி பண்ணுறான். அவன் நினைச்சா இடத்துல சேர்த்தி கொண்டு வருகிறார். அப்ப துல்லிய சீல வயுனியாயில்ய மண்டபம் மகேஸ்வரி பேர் உறையூர்ல கமலவல்லி நாச்சியாருடைய 2 பேருக்கு ராஜன் அங்க போவார். போய் அங்க எல்லாம் உபயங்கள் சொல்லப்படுகிறது. அந்த ஊருக்கு மாப்பிள்ள சாமி பேர் அழகிய மணவாளர் பத்மவனாலயா அழகிய மணவதி சுந்தர ஜாமாதா ஆயாரமாதானா மாப்பிள்ள சுந்தர ஜாமாதானா அழகிய மணவா தாயாரிடம் போய் சரணாகி வருவாளா நின்னதிருக்கோலத்துல அப்படி சங்க சக்கராதிகளை 4 இடத்துல சரணாகி கொண்டு கடைசி மூலஸ்தானத்திலே அவர் நேரவே சொல்லிட்டார். தாயார் 10ஆம் சொல்லிட்டார். மூலஸ்தானத்துல நேரடியா 2 பேர் மாடுமாக அங்க உற்சவரே கிடையாது. ஏன்னா இவர் தான் உற்சவராக மானசீகமா பண்ண வேண்டும். பிராட்டி தான் நேரவே அங்க போய் பிராட்டி எல்லாம் வெளியில போறதே கிடையாது. அந்த தாயார் பகவத் அரையசாரிட பெருமாளுக்கு பிரதிநிதியாக பிரார்த்தித்தார். இவ அங்க பல்லக்களை கைங்கரியத்தை அபேட்சை பெருமாள் கைங்கரியத்தை பிரார்த்திப்பது அவரான இவளான வெளியில வர கைங்கரியத்தை சுவாமி பிரார்த்தித்த உடனே பிரணய கலகம் பிரணய கலகோத்சவம் ரெண்டு பேருக்கும் ஒரு இவர் கைங்கரித்த அது கொஞ்சம் மனஸ்தாபம் அப்படின்னா அதுல கோபத்துல ஒரு பிரியம் அவரை பிடிச்சுக்கும் அப்படின்னு ஆகட்டும். அந்த பிரணய கலகோத்சவம்னு பேரு தேவரி மட்டையடி உற்சவம்னு பேரு சொல்லி நாளெல்லாம் எல்லாம் போட்டுக்கோன்னா பெருமாளுக்கு எல்லாம் முடிஞ்சவனே அடிப்பாக்கும். பெருமாள் இங்கிருந்து அரையர் சுவாமிகளும் அந்த பக்கத்துல இந்த பண்டாரி சுவாமிகளும் 2 பேரும் வாக்குவாதம் நடக்கும். இந்த பெருமாள் நித்தியமான கைங்கரியம் பண்ணி எனக்கு நீங்க 2 பேரும் இப்படி சண்டை இருக்கிறதுலாம் நித்தியமா இல்ல எல்லாம் நித்தியமா கதி இல்லாம நித்தியமான கைங்கரியத்தை கொடுத்துள்ளவர்கள் பிரார்த்திச்சாரு. பெரிய சொல்படி சொல்லியே பெருமாள் உள்ளவரை சொல்லுங்க, சந்தேகம் சீக்கிரமாக உள்ளே வர சொல்லுங்கோள் அப்படி சொல்லுங்க. நமக்கு கொடுப்பார் அருள் செய்த பிரகாரம் பெருமாளை கண்ணன் உடனே சரசரமான ராமனுக்கு பிரதிநிதி சொல்ல எழுதுவார். ராமனிடத்துல பெரிய பெருமாள் ஒருவேளை அவர் ஏழாப்பைகள் உரைப்பானை இங்கே பெருமாள் பங்குனி அவர்கிட்ட கேட்ட போது அவர் சொன்னார் ராமோ எல்லா சிஷ்யாளுக்கெல்லாம் தூக்கி வரப்படும் அப்படின்னு சொல்லி சுவாமி ஆமேகம் சரணம் ரஜா அஹம் சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னா அப்படியா ராமோ பரதந்திரனா எழுந்து இருக்காருன்னு கேட்டான். அப்படி அடங்கி இருக்கிறது பரதந்திரத்தோடு பாரம்பரியத்தோடு இப்ப நம்ம பார்க்கணும்னா அந்த பெருமாளை சேவிச்சோம்னாலே மண்டபத்துல எப்படி இருப்பாரு அப்படின்னா 2 வாரம் உட்கார்ந்து சொன்னார். யாரு ஏவலாளி யாரு வேலைக்காரா சரி பெருமாள் ராமனாக பிராட்டியாக இருக்கக்கூடிய ஏவலாளி யாரு அப்படின்னா வேலைக்காரர் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா என்னிடத்துல 6ஆம் ஏவலாளி வந்து சரணாகதி என்று பத்தி வேலை செய்யறதான் நின்று இருப்பா. பிரபன்னாயத்தவாஸ்மி புறப்பாடு ஒரு தரம் வந்து 6ஆம் இருக்கிறார்.
பார்த்து எல்லாம் விரட்டி அதுக்கப்புறம் எதிர்த்து அவர்களை ரட்சிக்க அப்படின்னு பொறுப்பு என்னுடைய நின்றுப்பார். நான் பண்றேன் நீதி பார்த்து நான் அதை பிரதமாக கொள்ளுகிறேன் எம்பெருமான் சொன்னான். சக்கரவர்த்தி திருமகன் ராமநாத ஸ்திதி நல்ல ஸ்தனருள்யோ தான் நமக்கு வந்ததான தருணம். ரங்கராஜன் சொன்னா அவர் சொல்லியிருக்கார் சக்கரவர்த்தி திருமகனுக்கு வேண்டியதுதான். ரொம்ப வயசாயிட்டு சொன்னது பலிக்காம போகும்போது நமக்கு நிச்சயமா பலிக்கும்போது போலும் அதை எடுக்கிறார். சுவாமி இந்த இடத்துல சரணாகதி சொல்லி அதை எடுக்கிறார். நாமம் அதுக்கப்புறம் ஆசாசனம், அதாவது சரணாகதி கொடுத்தாரோ இல்லையோ தான் அப்படின்னு சொல்லி ராமன் அப்படி சொல்றாரு. இவரே ராம அதுதான் பகவான் அப்படின்னு ராமனுக்கு நாராயண ராமனுக்கு அபிமதான் ராமன் ஒரு பேர் இருக்கா, அபிமத இருக்கு, அனுரூப ரெண்டு பேர் பார்த்தோம்னா அவ ரெண்டு ராமாவதாரத்துடைய எம்பெருமான் சரணாகதி வாக்கியமா சௌஷாதிருஷம் ரெண்டு சரண ஸ்லோகத்தை எழுதான மனது ராமன் சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு பேருக்கு ஒரு தடவை 6 சரணாகதி ராமாயணத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் என்னுடைய பொருள் சொல்ல போதே துல்லியசீல வயோஜாம் துல்லியாபிஜனல அனுஜ துல்லியசீல அனுஜ அப்படின்னா இளையாள் லட்சணம். இளையாழ்வானுடைய அவதாரம் தானே ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் உண்டு. இளையாள் ரெண்டு பேருக்கும் இளையாழ்வானுடைய அடுத்த அவதாரம் தான் ரெண்டு பேருக்கும் சரியா இருக்கு. இவர் ராமாவதாரத்துடைய அடுத்த அவதாரம் தான் இருக்கு. நாம் எம்பெருமானார் பார்த்தா அப்ப அவர் சொன்னா ரெண்டு பேரும் தான் சேர்ந்து இந்த ஸ்லோகத்துக்கு மனசு தோணுது. சரி அப்படின்னு சொல்ற போது கிருஷ்ணாவதாரத்துக்கு ஒன்று சொல்லணும் இல்லையா, சீதா பிற கிருஷ்ணாவதாரத்தையும் சரண ஸ்லோகம் சொல்லிருக்காரு. அது என்ன சொல்றாங்க, அவன் நீளமா இருக்கான். இப்படி ரெண்டு எல்லாம் நினைச்சா அவங்களையும் விட்டு அவன் நினைச்சா ஏ சாட்சாத் அப்படின்னா துல்லியசீல வயோதிதான் கவலைப்படாது அப்படி சொன்னாரா இல்லையா. அப்ப சர்வதர்மா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் விமதஜ அனுரூப சர்வபாவேபத்யம் சொல்லப்படுவதாக சுஜா பகவான் அப்படி சொல்லப்படாதே சொன்னாரோ இல்லையோ. இந்த ரெண்டு ஸ்லோகத்தை சொன்னாரு ஷீலாத்யனபதிகாய சோபய கல்யாண குணகணா அமெரிக்க ஸ்லோகம் பத்மவனாலய நடுவுல பகவதி ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். தாயாரை முன்னிட்டு சரணாகதி கீதத்திலே மத்தியத்துல ஒரு ஸ்லோகம். அந்த தாயார் அதாவது ஸ்லோகம் இல்ல, இதெல்லாம் கத்தியம் இல்லையோ, இதெல்லாம் ப்ரோஸ் சொன்னாலே அவர் நேரவே உரைத்தார். தாயாருடைய நேரடியா சொன்னோம்னா பெருமாள் சொல்லுவோம். அவருக்காவது உரைநடையாகவே ரெண்டு பேரும் அதுல நடுவுல நமக்கு என்ன சொல்றேன் பிராட்டி பார்த்தா பரமாத்திகி பகவத் சரணாரவிந்த யுகலை காந்தியாத்யந்திக பரமாதி பரஜ்ஞான சந்தேகம் நிறைய பரமபக்தி கிருத பரிபூர்ணான வரத நித்ய விசதம பிரிய பகவத் அனுபவஜனித பிரீதிகாரித அதற்கு நித்ய கைங்கர்ய பிரார்த்தனா முதல்ல பக்தருக்கு என்ன கைங்கர்யத்தை பயப்படுவது கூடாது. எதுக்கு பயப்படணும்? அந்த பெருமாள்கிட்ட போய் பெருமாளை பயமுத்துறதுக்கு என்ன கடப்பாறை வச்சுட்டு கைங்கரியெல்லாம் ஒண்ணும் பண்ண போதில்லை. என்ன பெறுவதற்காக அவன் படாத பாடுபடுகிறான். அவரிடத்துல கைங்கரியத்தை என்ன பெறதுக்கு அவன் படாத பாடுபடுறான்னு அவனை பெறுவதற்காக படாத பாடுபடுறேன் நாம் நினைச்சோம்னா அப்படின்னு அறிவியலி உள்ளே பேசிட்டு இவர் கைதல்லவே பெருமாள் நம்ம எதுக்காக வியாபாரம்னா எம்பெருமானார் சொல்றார் நமக்கு இவ்வளவு வாங்கி ஏற்றுக்கொள்ளும் அவருடைய அதுல வேற எம்பெருமானார் சொல்லி பெருமாள் ஒரு இடத்துல சொல்றாரு. அப்புறம் தான் மனோவாரணாகி கிருஷ்ணாதிகால பிரபர்த்த ஆரம்பிச்சு அனந்த அகரஜகரண சரணாகரண பகவத விசார பகவத விசார அசக்யா விசார சரணாகி எனக்கு நித்தியமான கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும். கிரியான் கிரியமானான இங்க இருக்கிறதெல்லாம் நிச்சயமா இல்ல, நிச்சயமா தான் இருக்கு. நிச்சயமான கைங்கரியத்தை கொடுத்துள்ளவோன்னு பிரார்த்திச்சாரோ மனோவார்த்திச்சாயே பிரணாதிகார பிரவர்த்த அனந்த அகரஜகரண கிருத்யா அகரண பகவத விசார விசார சக்யா அபசாரணானா விதவ நம்பர் 4 ராமனுக்கு பிரதிநிதி சொல்றான். ராமனுக்கு சரணாகதி அனுப்பிக்கிறான். கிரியமானா ஒருவேளை இயலாப்பிகளுடைப்பானை இங்கே போது அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார் என்னையே சாட்சாத்
இவர் சொல்றார், நான் நிறைய கோளாறு வச்சிருக்கேன், இந்த கோளாறெல்லாம் நீ போக்கணும். நமக்கு என்ன பயம், என்கிட்ட கோளாறு நிறைய இருக்கு, அதனாலதானே பயம் அப்படின்னு சொல்லி கோளாறெல்லாம் நீயே போட்டுடுறார். இவர் மாசுஜா சரண பெருமாள் இவர் என்ன சொல்றாரா, எல்லாத்தையும் ஏன்னா புருஷோத்தமங்கிற வார்த்தையை சொல்லிட்டோம்னா பெருமாளால தப்பிக்கவே முடியாது. புருஷோத்தமன் புருஷர்களுக்குள்ளே உத்தமமாக இருக்கக்கூடியவனே பெருமானே அப்படி சொல்ல அதனால பார்த்தா ராமன் ஒரு நாள் 2 வார்த்தை பேச மாட்டான், அதே ஒரு தடவை சொன்னார். அவரே அவர்கிட்ட போய் சொல்லுவான், அவர்கிட்ட போய் சாதாரண கடமை கொடுக்க மாட்டேன், ராமனாக பிரதிநிதியாக இருக்கு உங்களை மாதிரி கொடையாளி ஆறானும் அப்படின்னு கொண்டாடணும். என்ன பண்ணுவார், எம்பெருமானிட்ட போய் என்ன சொல்றான் அப்படின்னு தரம் வந்து விழுந்தால் அவர்களுக்கு என்ன கிட்டும் அப்படின்னா என்ன அத்தனை மணி பொறுப்பு என்னுடைய ரட்சணம் அனாதிகாலமா பண்றேன். இது நான் சக்கரவர்த்தி குற்றம் ராமனா எந்த தோஷமான தோஷம் அனாதிகால பிரபுத்த அனந்த ரங்கராஜன் சொன்னா அவர் யாரு, பண்ண சக்கரவர்த்தி திருமகனது பண்ணி பண்ணி தப்புன்னு உணர்ந்தது, பண்ணி தப்பி இல்லைன்னு உணராம இருக்கிறது, அதை எடுக்கிறது இல்ல அத்தனை இந்த இடத்துல சரணாகதி போறது இதுவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணினது கண்ணன் பண்ணிட்டு பண்ண போறது ராமன் எம்பெருமானார் இத்தி சேர்த்து சொல்லிட்டு அவர் யாருக்கா நமக்கா ராம அனுஜன் அவர் பண்ணாரா, அவர் ஒண்ணும் ராமனுக்கு மனசாவர் ராமனுக்கு தம்பி அர்த்தம். ராமன் ஒரு பேர் பண்ணது தெரிஞ்சு ஒத்துக்காம இருக்கிறது. ராமாவதாரத்துல எம்பெருமே பண்ண போறது எல்லாம் சொன்னார். எல்லாமே பாவத்தையும் அந்த சரம ஸ்லோகத்தை எடுத்துருவோம் அப்படின்னு புருஷோத்தமன் ராமன் சொல்லியிருக்கான். ராம அனுஜர் அப்படின்னா இளையாழ்வாரத்துல இளையாழ்வாருடைய அவதாரம் தானே, ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் இளையாழ்வாருடைய அடுத்த அவதாரம் தான் பலராம அவதாரம். பலராம அவதாரத்தினுடைய அடுத்த அவதாரம் தான் என்ன பெருமானாருடைய அவர் சொன்னார் கிருஷ்ணாவதாரத்துக்கு சொன்ன ஊர்ல இருக்கணும். ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தையும் சரணம் சொல்லியிருக்காரு சொல்லலாம் அப்படின்னா சொல்லு சர்வதர்மா சர்வதர்மங்கள் எல்லா விதமான தர்மங்களையும் விட்டு அட்டாட்சரியே சாட்சாத் தர்மத்தை சொல்லு அப்படி சொல்லிக்கலாமா, நிச்சயமா ரட்சிப்பேன். சரி சரமஸ்லோகத்தை சொல்லு சொன்னாரா, ராமனுக்கு பிரதிநிதியா சரமஸ்லோகத்தை சொல்லு அப்படி சொல்லிக்கலாமா, அதையும் சொல்லப்படாது. சகிருதேவ பிரபன்னாயன்னு அவர் சொல்ற போது பார்த்தோம்னா நம்ம எதுக்காக ஷோப்படணும், பக்கத்துல எதுக்கு ஷோப்படணும்னா நடுவுல ஒரு சரி ஸ்லோகத்தை சொல்லி சர்வதர்மான் பரித்யஜ்ய மத்தியத்துல ஒரு ஸ்லோகம் இல்ல அந்த அதாவது ஸ்லோகம் இல்ல, இதெல்லாம் கத்தியம் புரோஸ் எப்ப பிராட்டி உரைநடையாக எழுதப்பட்டது. துவயமகாமந்திரத்தை சொல்லும் கத்தியம் துவயமகாமந்திரத்தை எங்க சொன்னார் அப்படின்னா அது அப்படியே வாக்கியங்கள் 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 வாக்கியங்களாகவே சொல்லப்பட்டது. அதுதான் இது ஸ்லோகங்களோ பாஷ நாராயண சரணோ சரணம் கொஞ்சம் ஞாபகம் சொல்லுவாங்க. ஆனா இது உரைநடையாகவே பெருமான சமஸ்த புருஷோத்தமன் சொல்லிட்டார். அதுல நடுவுல நமக்கு என்ன பாவம் நிறைய இருக்கு, முட்டை முட்டையா வச்சு பெருமாள் கொடுத்து நிறைய பாவம் இருக்கு. அனாதிகால அனந்தம்னா கணக்கே பண்ண முடியாது அவ்வளவு இருக்கு. சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் அனாதிகால அனந்த சரணாகதி பண்ணிட்டு அகிருத்திய கரண கிருத்திய அகரண பகவத விசாரம் பகவானிடத்திலே விசாரம் பண்ணிருக்கேன், இப்படியோ பாகவத விசாரம் பண்ணிருக்கேன், அசக்கியா விசாரம் பண்ணிருக்கேன். என்னன்னே தெரியாது அவனை பயப்படுவேன். பகவத்தனுக்கு என்ன அடையாளம், பயப்படுவது கூடாது. இதுக்கு பகவானத்துல அபசாரங்கிறது என்ன தெரியுமா, பெருமாள் என்ன நம்மள பயமுத்துறதுக்கு என்ன அதாவது கடப்பாறை வச்சுட்டு குத்தப்பறைங்கிறா அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாது. பகவத விசாரம் என்ன பெறுவதற்காக அவன் படாத பாடுபடுகிறான். பகவத விசாரத்துல பெருமாள் என்ன பெறுறதுக்கு அவன் படாத பாடுபடுறானே தவிர அவனை பெறுவதற்காக படாத பாடுபடுறேன்னு நாம நினைச்சோம்னா இங்க அறிவிலி உள்ளதும் ஏன்னா நம்ம தான் அறிவிலமா பேசிருக்கோம். அதுவே அது அல்லவே உண்மை கொடுக்கும். பெருமான் அதுதான் நம்ம எதுக்காக பெரும்னா பெருமானார் சொல்றாரு நான் இவ்வளவு வாங்கிய தேவதை சரணாகதி அதுல வேற எம்பெருமானார் ஒரு இடத்துல சொல்றாரு
மனோவாக்காய் அப்ப பகவத் விசாரம் குரூரமான காரியங்கள் எல்லாம் கேட்டா எங்க இருக்கிறது சொல்றா दयमत्तानुसन्धानेन सह दयमत्तानुसन्धानेन सह आरब्धकाम्या यावच्चरीरपात्रैव चीरङ्गे क्षमस्व पुरुषोत्तमा आदिभौतिक आदिदैविक எம்பெருமானார் எத்தையுமே விடல மாசுதைவிக எல்லாத்தையும் விட்டுடு என்னையே சாட்சாத் இவர் சொல்ற நிறைய கோளாறுலாம் வச்சிருக்கேன் நீ போகணும் என்ன பயம் கோளாறெல்லாம் நீயே போக்கிடுன்றார் இவர்கள் மாசுஜான் பெருமாள் இவர் என்ன சொல்றாரா க்ஷமஸ்வ புருஷோத்தம எல்லாத்தையும் நீதான் புருஷோத்தமம் ஏன்னா புருஷோத்தமங்கிற வார்த்தை சொல்றதுதான் பெருமாளால தப்பிக்கவே முடியாது வாழ்விலே வரும் புருஷோத்தமன் புருஷர்களுக்குள்ளே உத்தமமாக இருக்கக்கூடியவனே பெருமானே அப்படின்னு அந்த தோஷங்கள் இல்ல அதெல்லாம் முடியாது அப்படி சொல்ல முடியாது புருஷோத்தமங்கிற பேர் தான் பாவத்தால வர்றது அதனால பார்த்தா எல்லாருக்கும் அப்படி அந்த துக்கங்கள் எல்லாம் வருகிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் நம்ம சாதாரண துவயம்னு சொல்லலாம் கொடையாளி ஆறானும் விட்டுலோக மணிமண்டலம் அப்படின்னு கொண்டாடணும்னு வச்சுக்கோ பிராட்டிக்கு இருந்தாலும் 100 ரூபா வந்துருவோம் அதுதான் மந்திரம் எம்பெருமானிட்ட போய் இவன் இருக்கிறது பூரா தோஷம் என்ன சொல்றான் அப்படின்னா மலை பண்ணிருக்கேன் அந்த மந்திரத்தை நாராயண சரணம் என்னென்ன பாவம் உண்டோ அத்தனை மந்திரத்தை அனாதிகாரமா பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு ஜன்மத்தோடு அனுசந்தியே தான் பண்ணிட்டு இருக்கேன் ஒரே குற்றத்தோட சொல்லிட்டு எந்த தோஷமான தெய்வம் பக்தா பண்ணினது தப்புன்னு உணர்ந்தது சரீரம் இல்லைன்னு உணராம இருக்கிறது இனி பாக்கி இல்ல அத்தனை சொல்லி பண்ண போறது இதுவே சொல்ற பண்ணினது இருக்கிறது சுகமான போறது இருப்பி எம்பெருமானார் இத்தி சேர்த்து சொல்றார் யாருக்கா நமக்கா வயமத்தானுசம் அவர் பண்ணாரா அவர் இல்ல மனசால பண்ணது தெரியாம பண்ண தெய்வம் தெரிஞ்சும் இனிமே பண்ண போறது புருஷோத்தமன் போட்டார் அவர் மேல இவர் சொல்றார் சரி எல்லாம் ஏன் புகழ் இல்ல சர்வதர்மான அவர் சொன்னார் இவர் என்ன சொன்னார் துவயமகாமந்திரத்தை அங்கராஜே பெருமாளுடைய புகழெல்லாவழியே க்ஷமஸ்வ புருஷோத்தம அப்படின்னா ஞானே கதிமன்யதா உன் திருவடிதான் நமக்கு புகழ் அப்படின்னு ஆழ்வார் புகழும் இல்லை என்ன பண்ணலாம் எனக்கு ரொம்ப வயசாடி பெருமாள் எனக்கு ரொம்ப வயசாடி தள்ளாத வயசு சரணாகதி அனுப்பிக்கிறேன் நான் எங்க இருக்கணும் எந்த ஊர்ல இருக்கணும் என்ன பண்ணணும் என்ன செஞ்சா உன்னுடைய திருவடி கட்டும் சொல்லு அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டார் பெருமாள் எப்படி பார்த்தேன் பக்கத்துல பெராடி இருக்காளோ இல்லையோ இப்ப பார்த்தா இப்ப வந்து அட்டாட்சரி சொன்னா சரியா வராது திருமந்திரத்தை சொல்லு அப்படி சொல்லிருக்கலாமா சொல்லல சரி சரமஸ்லோகத்தை சொல்லு ஏன்னா ராமனுக்கு பிரதிநிதி தான் இவர் சரமஸ்லோகத்தை சொல்லு அப்படி சொல்லிக்கலாமா அதையும் சொல்லல பக்கத்துல பெராடி இருக்கா ஆத்தா ஏன்னா சரமஸ்லோகம்னு சொல்ற போது பார்த்தோம்னா சகிருதேவ பிரபன்னாயன்னு அவர் சொல்ற போது பார்த்தோம்னா பக்கத்துல பிராட்டி இல்ல சரி சர்வதர்மான் பரித்யஜ்யன்னு சொன்னாரே சரமஸ்லோகம் சொன்னாரே பிராட்டி இருந்தாளா இல்ல இப்ப ஒரு இடத்துல பிராட்டி உண்டு எப்ப பிராட்டி இருந்தான்னா இந்த துவயமகாமந்திரத்தை சொல்றோமோ இல்லையோ துவயமகாமந்திரத்தை எங்க சொன்னார் அப்படின்னா விட்டுலோகத்துல பெருமான் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணினார் அதுதான் இது நாராயண சரணம் பிரபத்தியே நாராயணாய நமகாங்கிறது நமக்கு சோகம் எப்ப கூடாது க்ஷமஸ்வ புருஷோத்தமன் சொல்லிட்டார் புருஷோத்தமா நீதான் ரட்சிக்கணும் என்னிடத்துல பாவம் நிறைய இருக்கு மூட்டை மூட்டையா வச்சிருக்கேன்
நிறைய பாவம் இருக்கு. அனாதிகால பிரவர்த்த அனந்தம்னா கணக்கே பண்ண முடியாது, அவ்வளவு இருக்கு. அனாதிகால பிரவர்த்த அனந்த அகிருத்திய கரண கிருத்திய அகரண பகவத விசாரம், பகவானிடத்திலே விசாரம் பண்ணிருக்கேன், பாகவத விசாரம் பண்ணிருக்கேன், அசக்கியா விசாரம் பண்ணிருக்கேன், என்னன்னே தெரியாது ஆனா பாவம் பண்ணிருக்கேன். பகவான் இடத்துல பண்ணிருக்கேன், பாகவத இடத்துல பண்ணிருக்கேன். பகவான் இடத்துல அபசாரங்கிறது என்ன தெரியுமா? பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறொரு தெய்வம் உண்டுன்னு ஒருத்தன் நம்பினானா அதுதான் பகவத விசாரம். பொறுமா என்னது பகவத விசாரம்னா பெருமாள்கிட்ட என்ன நான் அவன் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்ல போறோம்? பகவானை தவிர ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறொரு தெய்வம் எனக்கு புகழ், அதுவே எனக்கு மோட்சத்தை கொடுக்கும், அதுதான் பரமதத்தில் இருக்கக்கூடியது, அதுதான் பெரிய தேவதை அப்படின்னு ஆறானும் ஒருத்தன் சமமாக நினைத்தான் என்னால் அதுதான் பகவத விசாரம். அப்ப பகவத விசாரம் பண்ணிருக்கேன், பாகவத விசாரம், பாகவத இடத்துல விசாரம் பண்ணிருக்கேன், என்னென்னவோ பண்ணிருக்கேன், குரூரமான காரியங்கள் பண்ணிருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லி க்ஷமஸ்வ புருஷோத்தமன் நமக்காக பெருமானா சரணாகி கொண்டார். இப்ப எதை சொல்லணும்னு கேட்டார். சரி நான் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டார் இல்லையோ? கேட்ட போதுதான் சொல்றா, நான் சொல்றேன், அத அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கும். எங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்குதான் இதை சொன்னார். ஏவம் பூதோசி அதியாத்மிகாதி பௌதிக அதிதௌ அதியாத்மிக ஆதிதைவிக அதியாத்மிகாதி பௌதிக ஆதிதைவிக துக்க விக்னகந்தரகிதஸ்தம் தயமத்தானுசந்தானேன சஹ தயமத்தானுசந்தானேன சஹ யாவம் பக்தா யாவச்சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அதியாத்மிகாதி பௌதிக ஆதிதைவிக தைவிக துக்கரகிதஸ்தம் தயமத்தானுசந்தானேன சஹ ததைவம் பக்தா யாவச்சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ. ஆதியாத்மிகங்கள் அப்படிங்கிறது சில விதமான கட்டங்கள். ஆதியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், 3 விதமான கட்டங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்விலே வரும். இதெல்லாம் இப்படி சரீரம் எப்படி இருக்குன்னா அதுக்கு கஷ்டம் இருக்கு, ஏதோ பிதர்கள் அந்த தோஷங்கள் அவளுக்கு வர்றது வரப்போறது, சில கட்டங்கள் அதுவா தானா நம்முடைய பாவத்தால வர்றது இதெல்லாம் இருக்கும் இல்லையோ? துக்கரகிதஸ்தம். அப்படி அந்த துக்கங்கள் எல்லாம் வருகிறதே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா துவயமர்த்தானுசந்தானேன சஹ துவயத்தை, துவயம்னு சொல்லப்படுகிற இப்ப கீழே சொன்னேன் இல்லையோ, விட்டுலோக மணிமண்டபத்தில் விட்டுலோகத்திலே பிராட்டிக்கு பெருமாள் உபதேசம் பண்ணதான மந்திரம், அதுதான் மந்திரங்களுக்குள்ளே ரத்தனம்னு சொல்லப்படுகிறதான துவயமகாமந்திரம். துவயமந்திரம், துவயமகாமந்திரம். ஆஹா, அந்த மந்திரத்தை நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே நாராயணாய நமஹான்னு சொல்லப்படுகிற அந்த மந்திரத்தை துவயமத்தானுசந்தானேன சஹ, துவயத்தை அர்த்தத்தோடு அனுசந்தித்துக் கொண்டு, அர்த்தத்தோட சொல்லிட்டு இருக்கணும். துவயமத்தானுசந்தானேன சஹ சதைவம் பக்தா யாவச்சரீரபாதம். இந்த சரீரம் விழும் வரையிலுமே எங்க இருக்கணும்? ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, ஸ்ரீரங்கத்திலேயே சுகமாக வாழ்ந்திருப்பி. இதுதான் பெருமாள் சொன்னது. என்ன சொல்லிருக்கார்? துவயமத்தானுசந்தானேன சஹ யாவம் பக்தா துவயமத்தானுசந்தானேன சஹ சதைவம் பக்தா யாவச்சரீரபாதம் அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ. மாசுஜகான்னு அவர் சொன்னார், இவர் சொல்றார் ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ. சர்வதர்மான்னு அவர் சொன்னார், இவர் என்ன சொன்னார்? துவயமத்தானுசந்தானேன சஹ, துவயமகாமந்திரத்தை அர்த்தத்தோடு அனுசந்தித்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்திலேயே சுகமாக வாழ்ந்திருப்பீன்னு சொன்னார். அதுதான் என்ன நமக்கு அப்படின்னா, அதுவே நமக்கு கதி, அதுதான் நமக்கு புகழ் அப்படின்னு ஆழ்வார் புகழ் ஒன்று இல்லை போலொன்னில்லா வடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொன்னார்.